அப்போஸ்தலர் நடபடிகள்ல பாடம் 26, அதாவது பொய்யான குற்றச்சாட்டுகள் மெய்யான குணம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்திருக்கோம். சோ முதல் நாளிலே எப்படி பவுல் மீண்டும் குற்றச்சாட்டப்பட்டார் பார்க்கிறோம். பவுல் அதை எப்படி எதிர்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். சோ ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை தி வே, மார்க்கம் என்று அழைக்கிறார்கள். சோ பவுல் எப்படி ஃபெலிக்ஸுக்கு தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். சோ அங்கு விசாரணையை தாமதப்படுத்துகிற ஃபெலிக்ஸ், இவையெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போறோம். சோ போன வாரம் நம்ம பார்த்தோம், எருசலேமில் அவர் கைது செய்யப்பட்டார். சோ அங்கு ஒரு சிலர் உபாசம் இருந்து புசியாமலும் குடியாமலும் இவர்களை கொலை செய்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தபடியினாலே சோ என்ன செய்யறாங்க, அவரை சிசரியா பட்டணத்துக்கு இரவோடு இரவாக படையின் பாதுகாப்போடு அனுப்பிவிட்டார். சோ அங்க சிசரியா பட்டணத்துல அவர் பாதுகாப்பான இடத்திலே வைக்கப்படுகிறார். சோ அங்கு எருசலேம்ல இருந்து சிசரியா பட்டணம் சென்று அடைந்த பின்பு யூத ஆலோசனை சங்கம் என்ன செய்யறாங்க, டெர்டுலஸ் என்கிற ஒரு லாயர், ஒரு என்ன சொல்ல, அவர் வழக்கறிஞரை அவங்க என்ன செய்யறாங்க, அவருக்கு பணம் கொடுத்து அவரை கூட்டிட்டு வராங்க. சோ அவர் என்ன செய்யறாரு, பவுலுக்கு விரோதமாக குற்றச்சாட்டு எழுதுறார். அவர் எப்படி நல்லா பேசுறார், நல்ல பேச்சாளர். அவர் பேச்சை குறித்து பார்க்கும் பொழுது 3 காரியங்களும் முக்கியமா பார்க்கும். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, ஆண்டவருக்கு பிரியமானவர் போல ஆண்டவரே மயக்கிற மாதிரி ஆண்டவரை முகஸ்துதி செய்கிறார். சோ நிறைய பேர் அப்படி இருக்கலாம். ஆண்டவரை ஜெபத்தின் மூலமாக அவரை பாராட்டி அவரை புகழ்ந்து பேசி தங்களுக்கு வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி யோசிக்கிறார். சோ இவர்களுடைய பேச்சினாலே, வார்த்தையினாலே அவர்கள் மயங்கி விடுவார்கள் என்று சொல்லி நினைக்கிறார். அடுத்த அவர் தன்னைத்தானே புகழ், நான் பெரியவன், எல்லாவற்றையும் தெரிந்தவன், அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் மற்றவர்கள், தேசாதிபதி மற்றவர்களை குறித்து என்ன செய்யலாம், புகழ்ந்து பேசும். இதெல்லாம் முகஸ்துதி என்று சொல்ல முடியும். சோ உண்மையாகவே அவர்கள் அப்படி இருக்கவில்லை. சோ பொய்யாக புகழ்கிறார். ஏன்னா இவனுடைய பேச்சு எடுபட வேண்டும். இவன் யூத ஆலோசனை சங்கத்திற்கு சார்பாக பேசுகின்ற பேச்சுக்கள் என்ன சொல்லணும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக தான் முன்னுரையாக முகஸ்துதி முன்னுரையை பண்ணுகிறார். சோ அந்தோனி பெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் தான் அங்கு கவர்னராக இருக்கிறது நான் பார்க்கணும். இவரை குறித்து நாம் என்ன பார்க்கணும்னா, அவர் ஆரம்ப காலங்களிலே அவர் ஒரு அடிமையாக இருந்தார். சோ அவருடைய சகோதரர் பாலஸ், கிளாடியஸ் என்ற எம்பரர், பேரரசருக்கு என்ன செய்யறார், நண்பராக இருந்தார். சோ இந்த பேரரசு தான் என்ன செய்யறாரு, அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தோடு படிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, எல்லா யூதர்களையும் அந்த தேசத்தை விட்டு விரட்டுறார். சோ இந்த பாலஸ் எப்படி அவர் நண்பரானார்? சோ அநேக ரோமர் சாம்ராஜ்யத்தில் அநேக அடிமைகள் இருக்காங்க. ஒரு சில அடிமைகள் மிகவும் படித்தவர்களா, தத்துவ ஞானிகளா இருந்தாங்க. சோ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ராஜாக்களின் குடும்பம் மற்றும் அங்கு உள்ள உயர் தர குடிமக்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய், ஆசிரியர்களாய் இருப்பாங்க. சோ அதன் காரணமாக அடிமையாய் இருந்தாலும் அவர் என்ன செய்வாங்க, பயங்கர இன்ஃபுளுன்ஸ், அவர்களுக்கு செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பார். சோ அப்படிதான் பல்லஸ், ஃபெலிக்ஸுடைய சகோதரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியம் அல்லது செல்வாக்கு இருந்தது. சோ அந்த செல்வாக்கு என்ன செய்யறாரு, ஃபெலிக்ஸ் பயன்படுத்துகிறார். சோ பயன்படுத்தி தந்திரமாக அவர் ரோம சாம்ராஜ்யத்திலே சிசரியா மாகாணத்திற்கு அவர் என்ன செய்யறாரு, கவர்னராக நியமிக்கப்படுகிறார்.
சோ அத்தகைய நிலைக்கு அடைந்த முதல் அடிமை அவன் தான். சோ ரோம சரித்திரத்திலே அடிமைகள் அரசர்களாக அல்லது கவர்னர்களாக நியமிக்கப்பட்டது அதுதான் முதல் தடவை. சோ அவன் ஆளுநராக மாறின பின்பு கூட அவனுடைய மனப்பான்பு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அடிமை போலவே யோசிச்சான். சோ ஒரு ஆளுநரை போல சிந்திப்பதற்கான தகுதியோ திறமையோ அவனுக்கு இல்லை. அது மட்டும் இல்ல, அவன் என்ன செய்யறான், இரக்கமற்ற நிர்வாகம். அநேக சிசிரியா பட்டணத்தில் இருந்த அநேகரை என்ன செய்தா, கொலை செய்ய. சோ அவனுக்கு சட்ட ஒழுங்கை பத்தி எல்லாம் கவலை இல்லை. சோ யார் தனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று நினைக்கிறானோ அவர்களை என்ன செய்யறான், கடுமையாக தாக்கினான். சோ அவர்கள் முன்பாக, ஃபெலிக்ஸ்க்கு முன்பாக டெர்டுலஸ் என்ன சொல்றார், அவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் என்ன? முதலாவது என்ன சொல்றாருன்னா, தனிப்பட்ட தாக்குதல் ஈடுபடும். பவுல் என்னது, ஒரு கொள்ளை நோய், இஸ் a plague அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அவரை பத்தி என்ன செய்யல, அவர் என்ன செஞ்சாரு, என்ன தப்பு பண்ணாரு அத சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, அவரையே தாக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பவுல் உலகம் எங்கிலும் உள்ள யூதர்களிடையே பிளவுகளையும் சச்சரவுகளையும் உருவாக்குகிறார். சோ என்ன செய்யறாரு, யூத சமுதாயம் ஒன்றாக இருக்கிறது, நாங்கள் எல்லாம் யூதர்கள், யெகோவாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாக்கி மார்க்கம் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. சோ முதலாவது அவர் கொள்ளை நோய்கிறாரு. ரெண்டாவது இவர் என்ன செய்யறாரு, எங்களுக்குள்ளே பிரிவினை உருவாக்கி விட்டார்கள். மூன்றாவது என்ன சொல்றாரு, ஒரு செக்ட்னா என்ன செய்யறோம், ஒரு ஒரு தனியாக இயங்குகின்ற ஒரு இயக்கம். அதற்கு இவர் யாரு, இவர் தலைவனாக இருக்கிறார், கழக தலைவனாக இருக்கிறார். சோ நசரேயர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மத குழுவுக்கு இவர் யாரா இருக்கிறாரு, கழக தலைவராய் இருக்கிறார் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் அவங்களெல்லாம் மூட்டி விட்டு அவரையெல்லாம் ஏவி விட்டு கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுகிறார். சோ அதுக்கப்புறம் நான்காவது குற்றச்சாட்டு என்ன சொல்றாரு, இவர் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டார். அந்நிய ஜாதி மக்களை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தது நிமித்தமாக இவர் என்ன செஞ்சிட்டாரு, எருசலேம் தேவாலயத்துடைய புனித தன்மையை என்ன அசுத்தப்படுத்தி விட்டார், தீட்டுப்படுத்தி விட்டார் சொல்லி 4 விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஒரு வதந்தியை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. சோ அவர் திரும்ப திரும்ப அதை சொன்னதை சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய ஆதாரத்தை தெரிவிக்க முடியவில்லை. சோ அதற்கு பின்பாக பவுல் என்ன செய்யறாரு, தன்னை குறித்தும் தன்னுடைய விசுவாசத்தை குறித்தும் தான் பின்பற்றுகின்ற மார்க்கத்தை குறித்தும் அவர் விளக்கமாக சொல்லுகிறார். சோ என்ன சொல்றாரு, அவர் தன்னுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் மார்க்கத்தை சேர்ந்தவன், இது ஒரு பிரிவு அல்லது இது ஒரு கல்ட்டு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னாலும் இது சாதாரண பிரிவு அல்ல, இது உண்மையாகவே மார்க்கம் என்ற ஒரு தனி இயக்கமாய் இருக்கிறது. சோ அது மாத்திரம் என்ன சொல்றாரு, அவர்கள் நம்புவது போல நானும் என்ன செய்யறேன், விசுவாசிக்கிறேன். நியாயப்பிரமாணம் புத்தகத்தையும் தீர்க்கதரிசிகள் எழுதின புத்தகத்தையும் நானும் விசுவாசிக்கிறேன். இதுல எந்த பகுதியும் நான் நிராகரிக்கவில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, முக்கியமான காரியத்தை சொல்றாரு, நீதிமான்கள் அநீதிவான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுதல் இருப்பது என்றென்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். ஆண்டவர் எல்லாரையும் உயிரோடு இருப்பார், துன்மார்க்கையும் எழுப்புவார், சன்மார்க்கையும் எழுப்புவார், தேவனுடைய பிள்ளைகளையும் எழுப்புவார். அவர் அவர்களுக்கு செயலுக்கு ஏற்றவாறு தண்டனை உண்டு. சோ மரணத்துக்கு பின்பாக வாழ்க்கை உண்டு என்பதிலே அவர் தீவிரமாக விசுவாசிக்கிறார் என்று சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் குற்றமற்ற மனசாட்சியோடு ஜீவிக்கிறேன். எபிரேயர்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்முடைய மனசாட்சி என்ன செய்து சுத்தம் செய்யப்படுகிறது.
சோ அதனால என்ன சொல்றாரு, நான் யாரையும் காயப்படுத்தவில்லை, நான் யாரையும் புண்படுத்தவில்லை, யாருக்கு எதிராக நான் செயல்படவில்லை. சோ நான் என்ன செய்யற, சுத்த மனசாட்சியோடு, குற்றமற்ற மனசாட்சியோடு நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். சோ அப்படி சொல்லும் பொழுது 5வது என்ன சொல்றாரு, அநேக வருஷம் பின்பு நான் எனக்காக வந்தேன், என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கை செலுத்தவும் வந்தேன். சோ தர்ம பணத்தை என்ன செய்யறாரு, ஏற்கனவே நாம் பார்த்தோம், மற்ற திருச்சபைகள், யூதர்கள் அல்லாத திருச்சபைகள், கலாத்தியா ரீஜன்லயும் மாசிடோனியா ரீஜன்லயும் அந்த திருச்சபை என்ன செஞ்சாங்க, பணத்தை சேகரித்தார். எதற்காக சேகரித்தார்கள்? எருசலேமில் உள்ள நீதிமான்கள், எருசலேமில் உள்ள விசுவாசிகள் கஷ்டப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏழ்மையில இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு அறிவுறுத்தினபடினாலே என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லா அந்த பணத்தை சேகரித்து, சோ பவுலின் தலைமையில் இருந்த ஒரு சில நண்பர்களோடு அவருடைய கைகளிலே சமர்ப்பித்து எருசலேமிலே கொண்டு போய் ஒப்படைக்கும்படியாக அவரிடத்தில் கொடுக்கிறார். சோ அந்த பொறுப்பை ஏற்றவராக பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்றாரு, எருசலேம் போறார். அதான் அவர் சொல்றாரு, நாங்க எதுக்காக வந்தோம், தர்மம் பண்ண வந்தோம், ஏழைகளுக்கு உதவி செய்ய வந்தோம், காணிக்கையை செலுத்த வந்தோம். சோ அப்படிப்பட்டவர்களை நினைச்சாங்க தீட்டுப்படுத்தி விட்டார் என்று சொல்வது தவறு. சோ அது மாத்திரமல்ல, இவர் என்ன சொல்றாரு, நான் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது என்னோடு கூட ஒரு கலக கும்பல் இல்லை. ஆனா அவர் என்ன சொல்ற, எல்லாரும் என்ன சொல்றாங்க, கலகத்தை மூட்ட ஒரு பிரிவினை உண்டாக்க. இவர் சொன்னார், என்னோட யாருமே இல்லை, என்னோட அமளியில் ஈடுபடுவதற்காக அல்லது கூக்குரல் இடுவதற்காக, பிரிவினை உண்டாக்குவதற்காக, சச்சரவை உண்டாக்குவதற்காக நான் ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொள்ள வரவில்லை, நான் தனியாக தான் இருந்தேன். சோ என்னை நானே சுத்திகரிப்பதற்காக வந்தேன். சோ ஆசியா நாட்டில் சில யூதர்கள் என்ன செஞ்ச கண்டார்கள். சரி, அவங்க கண்டார்கள், ரைட். ஆனா அவர்கள் எங்கே? சோ பவுல் கேட்கிறாரு, சரி நீங்க விசாரிக்க வந்திருப்பீங்க, என்ன சொன்னாங்க, ஒரு சிலர் நான் தான் எருசலேம் ஆலயத்திற்குள்ளே ஒரு ஜாதியரை கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். அப்படி கொண்டு வந்தது பார்த்தவர்கள் என்ன செய்யணும், சாட்சி சொல்ல வர வேண்டும். இங்கு சாட்சி சொல்ல யாருமே வரல. அப்படி சாட்சி சொல்ல வரவில்லை என்றால் எந்த அடிப்படையில என் மேல் குற்றம் சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி பவுல் தெளிவாக விளக்குகிறதை நான் பார்க்கிறேன். சோ என்ன செய்யறாரு, எருசலேம்ல இருந்து சிசரியாவுக்கு வந்துட்டாரு. சிசரியாவில் என்ன நடக்குது, அவரு தர்க்கம் அல்லது வாதம், ஒரு கோர்ட் சீன் நடக்கும். அதுல எருசலேம்ல இருந்து வந்த பிரதான ஆசாரியருடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வழக்கறிஞரை கொண்டு விடுகிறார். வழக்கறிஞர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அதற்கு பவுல் தெளிவாக பதிலடி கொடுக்கிறார். அதாங்க நடந்துட்டு இருக்கு. சோ ஃபெலிக்ஸுக்கு என்னன்னா, மார்க்கத்தை பற்றிய முழுமையான அல்லது நல்ல விவரங்களை அறிந்திருந்தார், யூதர்களை பற்றி தெளிவாக அறிந்திருந்தார். சோ அறிந்திருந்தனாலே இவனுக்கு எல்லாம் விளங்குது, சரி இவங்க சும்மா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிகிறது. சோ அவரால் என்ன செய்ய முடியும், சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. சோ ஆனா என்ன சொல்றாரு, கமாண்டர் லிசியஸ் என்று சேனாதிபதி எருசலேமில் வரும் பொழுது நான் மீண்டும் தெளிவாக விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். சோ யூதர்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு யூதர்கள் கையிலே பவுலை ஒப்புவிக்காமல் அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் மேலும் விசாரணை நடக்கும், என்ன செய்யணும், சேனாதிபதி வரட்டும், வந்தது நான் என்ன செய்யறேன், விசாரிக்க, எல்லாரும் கூப்பிச்சு விசாரிக்க. ஆனால் ஃபெலிக்ஸ் லிசியாஸை கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் சரித்திரத்துல பாக்குறோம், அவர் ஒரு முறை கூட இந்த கேஸுக்காக லிசியாஸை அழைக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், சும்மா எருசலேம்ல வந்த யூத தலைவர்களுக்கு ஒரு சாக்கு போக்க சொல்லி அனுப்பிட்டார், அவங்களும் போயிட்டார். சோ ஆனாலும் இவர் என்ன முடிவு செய்யறாரு, சிசரியா பட்டணத்திலேயே பவுல் என்னவா இருக்க வேண்டும், சிறை கைதியாக இருக்க வேண்டும். அதை யாற்றோடு இருக்கிறாரு, ஒரு 100க்கு அதிபதியை கூப்பிட்டு அவர் பொறுப்புல ஒப்படைத்தார். சோ அந்த
பொறுப்புல ஒப்படைக்கப்பட்டாலும் அவருக்கு என்ன உண்டு? ஒரு சில விதி விலக்குகள் உண்டு. எல்லாருக்கும் ஒரு அடிமை போல் அவர் நடத்தப்படாமல், ஒரு கிரிமினல், கொலை குற்றத்துக்காக வந்த ஒரு கைதியை போல நடத்தப்படாமல், ஒரு சில விதிமுறைக்கு விலக்கப்பட்டு, விதிவிலக்கு கொடுக்கப்பட்டு, அவரை என்ன செய்றாங்க? நண்பர்கள் வந்து சந்திக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நண்பர்கள் வரலாம், அவங்களுக்கு ஆகாரம் கொண்டு வரலாம், அவர் தேவையான பொருட்களை கொண்டு வரலாம். சோ இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை பவுல் பெற்றிருந்தார். சோ பவுல் ஒரு இந்த சிசரியா பட்டணத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அங்க இருக்கு. சோ என்னன்னா பவுல் நிராதிபதி, அவர் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிந்தும், யூத மத தலைவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாரு? தொடர் பவுலை சிறையில் வைக்கிறார். சனா என்ன செய்யறாரு? வெறுமன ஒரு சுதந்திரம் கொடுக்குறாரு. என்ன சுதந்திரம்? உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், இது செய்யலாம், அவ்வளவுதான். ஆனா அது தண்டனை தான். சோ எதற்காக அதை செய்தார்? ஏன்னா பின்னாடி நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, வாசிக்கிற பகுதியில் இருந்து நமக்கு தெளிவாக தெரியுது, ஃபெலிக்ஸ் ஒரு நல்ல லஞ்சத்தை எதிர்பார்த்தார், நல்ல தொகையை லஞ்சமாக எதிர்பார்த்தார். சோ இவருக்கு சுதந்திரம், நீதி, நியாயத்தை பத்தி அக்கறை இல்லை. சோ பவுலால் இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசி. சோ பவுல் கொஞ்சம் பணம் கொடுத்தாருன்னா அவருக்கு லாபம். சோ பவுலுக்கும் லாபம். எப்படி லாபம்? அவருக்கு சுதந்திரம் கிடைக்கும். சோ 2 விதத்துல லாபம். உனக்கும் லாபம், எனக்கும் லாபம். ஃபெலிக்ஸ் பவுலை பார்த்து சொல்றார், நேரடியா சொல்ல, இன்டைரக்டா சொல்றாரு, உன்னால பணத்தை நீ என்ன செய்ய முடியும்? கலெக்ட் பண்ண. நீ ஒரு தொகை எனக்கு கொடுத்துரு, நான் பணக்காரன் ஆயிருவேன், நீயும் என்ன செய்யலாம்? விடுதலை பண்ணலாம். சோ யூதாஸ் அப்படிதான். 30 வெள்ளி காசு எனக்கு கிடைக்குது, நான் பணக்காரன் ஆயிருவேன். இயேசுக்கு சிறைச்சாரு எத்தனையோ தப்பிச்சு போனமா தப்பிச்சு போயிரு. அப்ப இயேசு கிறிஸ்துவ தப்பிச்சிடுற, நானும் பணக்காரன். அதே மாதிரிதான் என்ன செய்யறாரு? என்ன நினைக்கிறாரு? பவுல் அவருக்கு பணம் கொடுத்தா அவர் பணக்காரன் ஆயிருக்காரு. சோ பவுல் என்ன செய்யலாம்? அவர் சுதந்திரமாய் சுற்றி தெரியலாம். ஆனால் பவுல் அதை ஏற்றுக்கொள்ளாததுனாலே அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அதனால அவர் கிடைக்க வேண்டிய நீதி, அவர் கிடைக்க வேண்டிய நியாயம் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தது. சோ ஒரு சில வல்லுநர் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவருக்கு தாமதமாய் கொண்டே வந்தது. சோ ஃபெலிக்ஸ் பவுலை விசாரிக்கிற ஒரு சில மாதங்களுக்கு முன்பா என்ன செய்யறாரு? துருசில்லா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். சோ அவரது என்னன்னா, ஏரோதுடைய மகன், அதாவது அக்ரிப்பா என்ற ஏரோதுடைய மகளாய். சோ அக்ரிப்பா 2 சகோதரியாக அவர் இருந்தார். சோ துருசிலா என்ன செய்யறாரு? அந்த அம்மா என்ன பண்றாங்க? முதல் கணவன் அசிசுஸ், அதாவது சிறிய ஆர்மி கமாண்டரை விவாகரத்து பண்ணிவிட்டு என்ன செய்யறார்? ஃபெலிக்ஸை கல்யாணம் பண்ணுகிறார். ஃபெலிக்ஸை கல்யாணம் பண்றாருன்னா ஃபெலிக்ஸுக்கு 3ஆம் மனைவியாக ஆகிறார். சோ அப்போ அவருக்கு வயது என்னது? 20 வயது. சோ இந்த வயதிலே என்ன செய்யறாரு? அந்த அம்மா என்ன பண்றாங்க? சோ ஃபெலிக்ஸை திருமணம் செய்கிறார். சோ அதனால இப்ப யூதருடைய ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ளும். துருசில்லா யூத பெண்மணியா இருந்தனால நியாயப்பிரமாணம் தெரியும், மற்ற காரியங்களை தெரியும், ஆராதனை ஒழுங்குகள் தெரியும், சோ யூத சங்கங்களை குறித்து தெரியும். இதெல்லாம் தெரிந்ததுனால சோ என்ன செய்யறாரு? 2 பேரும் சேர்ந்து பவுலை சந்திக்க போகிறார். சோ இதுல முதல் முயற்சி எடுக்கிறது யாருன்னு பார்த்தா ஃபெலிக்ஸ். சோ அவரு பவுல் வருவதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. பவுலை கூப்பிட்டு விட்டா அவர் வளர்ந்துருக்கலாம். ஆனா பவுலை அலையாமல் இவங்க என்ன செய்யறாங்க? உள்ள போய் சந்திக்கிறாங்க. எங்க சந்திச்சாங்கன்னு தெரியாது, அவங்க தனியா ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சோ இந்த தாமதம் ஆனது என்று சொல்லப்படுது, இவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை, அல்லது ரோமாபுரிக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படவில்லை, இப்படிப்பட்ட தாமதங்கள் நடந்தது.
ஆனாலும் இந்த தாமதத்தின் மத்தியில ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறாரு? பேலிக்ஸையும் அவருடைய மனைவியாக ட்ருசில்லாவையும் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறார். சந்திப்பது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சோ அதனால இவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஃபெலிக்ஸ் ட்ருசில்லா பவுலை சந்திக்கும்படியாக வருது. சோ பவுல் என்ன செய்யறார்? தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். சோ அந்த சாட்சி சொல்றது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு சில காரியங்களை அறிவுரையாக செய்யும். சோ அந்த அறிவுரையை பின்பற்றினால் அவருக்கு நலம், அவருக்கு சேமம் என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்க. சோ லூக்கா எழுதும் பொழுது 3 காரியத்தை சொல்றார். சோ பவுல் எதை குறித்து பிரசங்கித்தார்? பவுல் நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி அங்கு லூக்கா குறிப்பிடுறது பார்க்கணும். சோ 3 முக்கியமான காரியங்களை குறித்து பேசுறார். சோ அதை கேட்கும் போது அவர் பயந்து போயிரு. சோ நீதி என்ன? மனிதர்கள் தங்கள் எண்ணங்கள் அல்லது வார்த்தைகள் அல்லது செயல்களால் நீதியை பெறவே முடியாது. மனிதர்கள் தங்களுடைய முயற்சியினால், தங்களுடைய பிரயாசங்களினால், தங்களுடைய நல்ல கிரியையினாலே என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பையோ நீதியையோ பெற்றுக்கொள்ள முடியாது. சோ மனிதர்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகள், மனிதர்கள் நினைக்கிறது இதுதான் நீதியின் கிரியை என்று சொல்லப்படுது, அது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குதான்? கிழிந்த கந்தையான துணியை போல் இருக்கிறது. சோ ஒரு சில வியாக்கியானம் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுடைய அந்த மென்சஸ் டைம்ல உள்ள பயன்படுத்துகிற துணியை போல இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட வார்த்தையை தான் ஏசாயா பயன். சோ மனிதருடைய ரட்சிப்புத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தைரியத்திலே, தவறான தைரியத்திலே செய்கின்ற எல்லா கிரியைகளும் அழுக்கான கந்தைகளாக. இதுதான் பவுல் சொல்றார். நீதிமான் என்றால் யார்? சோ நீதிமான்னா என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். சோ ஏன் மனம் திரும்பணும்? ஒருவேளை யோவான் ஸ்நானன் சொன்னது போல இங்கேயும் சொல்லி, சோ ஃபெலிக்ஸ் என்ன செய்யறாங்க? தவறான திருமணம் பண்ணி கொண்டார்கள். சோ வேண்டும் என்று பதவிக்காக திருமணம் செய்து கொண்டார்கள். சோ அவருடைய சுய லாபத்திற்காக, சுய நோக்கத்திற்காக திருமணம் செய்து கொண்டார். சோ அது என்னது? அது தவறானது, ஒழுக்கக்கேடானது, அநீதியானது. சோ அப்படி செய்ததுனாலே அவர் என்ன செய்யல? நீதியை செய்ய. சோ அவங்க என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து அண்டை வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். சோ அப்படி செய்தால்தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாவம் மன்னிப்பு கிடைக்கும். அப்பொழுதுதான் அவர் நீதிமான்களாய் மாற முடியும். சோ இப்ப அவங்க அரசனா இருந்தாலும் சரி, பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அதனாலே ஒரு பிரயோஜனம். அவர் என்ன செய்யணும்? நீதிமான்களாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற வேண்டும். சோ 2வது என்ன சொல்றாரு? இச்சை அடக்கத்தை குறித்து பேசுகிறார். சோ இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஒரு நீதியாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார் அவன் என்ன செய்யணும்? நீதிமானாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால் என்ன செய்யணும்? பாவத்தினை மேற்கொள்ள வேண்டும். சோ பாவத்தின் மேற்கொள்ள வேண்டும் என்றால் சுய கட்டுப்பாடு வேண்டும். சோ நீதியின் வாழ்க்கை நடத்த வேண்டும். அநீதியான காரியங்கள், அக்கிரமான காரியங்கள், ஒன்றுக்கு பிரயோஜனமான காரியங்கள், இப்படி பல காரியங்கள்ல என்ன செய்யணும்? மேற்கொள், செல்ஃப் கண்ட்ரோல். அவன் என்ன செய்யணும்? சுய கட்டுப்பாடு, இச்சை அடக்கத்தோடு அவர் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. நீதியை குறித்து சொல்றாரு. மனம் திரும்பி நீதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பாக தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இச்சை அடக்கத்தோடு கூட இருக்க வேண்டும். தங்களுடைய மனமூன போக்கிலே போகாம, தாங்கள் விரும்பின காரியத்தை செய்யாம ஆண்டவருடைய வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். சோ 3வது என்ன சொல்றாரு? ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. மரணத்துக்கு பின்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாள் ஆண்டவர் முன்பாக
கணக்கோப்பிக்கும்படியாக நிற்க வேண்டும். சோ நியாய தீர்ப்பு எல்லா மனிதர்களுக்கும், விசுவாசிகளுக்கும். சோ அதனால நம்மை குறித்து எப்படி கணக்கொப்பிக்க முடியும்? சோ நாம் எப்படி ஆண்டவருடைய கோபாக்கிடையிலிருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியும்? எப்படி ஆண்டவருடைய கிருபையை இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பவுல் விளக்கமாக சொல்கிறார். சோ 2 பேர் தான் வர்றாங்க. ஒருவேளை போர் சேவர்கள் கூட இருந்திருப்பாங்க. சோ ஆனாலும் உங்களுக்கு என்ன செய்யறாரு? பவுல் தெளிவாக சொல்றார். நீதியை குறித்தும், தன் நடக்கத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் பழைய ஏற்பாட்டு வசனங்களிலிருந்து தெளிவாய் அவர்களுக்கு போதிக்கிறார். சோ அப்ப ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாரு? எனக்கு சமயம் வரும்போது உன்னை அழைப்பிப்பேன். கன்வீனியன்டா எனக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது, ஒரு சில என்ன செய்யணும், நல்ல காலம் பிறகு சொல்லி காத்திருக்கு. சோ இவர் என்ன செய்யறாரு? இன்னும் நான் தெளிவா கேட்க விரும்புகிறேன், இதை குறித்து நான் இன்னும் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்காக நான் பின்னாடி ஒண்ணு அழைக்கிறேன். இப்ப நீ பேசுறது போதும், நீ சொல்றது போதும் என்று சொல்லி தெளிவாக சொல்கிறார். சோ அவர் சொன்ன நற்செய்தியை நிராகரித்து விட்டார், அல்லது அவர் அறிமுகப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து விட்டார், அல்லது இப்படின்னு சொல்லலாம், ஒரு வேலை மனதில் அதை குறித்து சிந்தித்திருக்கிறவராயிருக்கு. நான் பைபிள் என்ன போட்டு இப்படிப்பட்ட காரியங்களை நாளைக்கு தள்ளி போடக்கூடாது. சோ சகையை பார்த்து ஆண்டு என்ன செய்ய, கீழே இறங்கி வா, உடனடியாக கீழே இறங்கி இந்த வீட்டில் நான் தங்கவே இம்மீடியட். அதே போல லூக்கா 12ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கணும், பெரிய ஒரு பம்பர் ஹார்வெஸ்ட் கிடைக்குது, அவன் எதிர்பாராத விதமாக அறுவடை கிடைக்கிறது. அந்த அறுவடை என்ன செய்யறான், பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டி அதுல அடுக்கி வைக்கிறான். அவன் சொல்றான் தன்னுடைய மனசுக்கு, அநேக ஆண்டுக்கு நீ என்ன செய்யலாம், உட்காந்துட்டே சாப்பிடலாம். ஆண்டவர் சொல்ல, மதிகேடனை, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடைய? சோ இன்றைக்கு அவன் செய்யறா, உலக பிரகாரமான எதிர்காலத்தை குறிச்சு. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வலது பக்கத்துல அறையப்பட்ட கல்வன், சோ திருடன், அவன் என்ன செய்யறான், ஆண்டவரை நோக்கி திரும்புகிறான். அந்த நிமிடம் ஒருவேளை நாம் தப்பிப்போம், நம்ம சரியாயிருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் யோசி. அந்த க்ஷணமே என்ன செய்யறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்று நீ என்னுடைய இன்னொன்றை கூட பரதேசிது சொன்னார். சங்கீதம் 95 பார்க்கணும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறார், மனாந்தரத்தில் கோபம் ஊற்றின போதும் சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அப்ப என்ன செய்றாரு, தாமதம் பண்ணுவது என்பது இருதயத்தை கடினப்படுத்துவதாகும். அப்ப ஃபெலிக்ஸ் தாமதப்படுத்துவது என்பது ஆண்டவரை குறித்த காரியத்திலே என்ன செய்யறாரு, அவர் தனியா அவருடைய டிலே, இந்த ஃபெலிக்ஸ் ஒரு சாதகமான சூழ்நிலை வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக வரவே. சோ பவுல் குழந்தையர்கள் எழுதும் பொழுது இன்றைய ரச்சனைய நாள் என்று சொல்றார். அது மாத்திரமல்ல, ஃபெலிக்ஸ் ஒரு நல்ல ஆளுநராக இருந்தபடினாலே அவருக்கு உளவுத்துறை அறிக்கையும் அவரிடத்திலே இருந்தது. உளவுத்துறை அறிக்கை என்று சொல்லும் பொழுது இவரை பற்றி விசாரிச்சிருக்கோம். எப்படி விசாரிப்பார், இவர் யார்? சோ தெர்த்துல்லஸ் எல்லாமோ சொல்லிட்டு போறாரு, யூத அதிகாரிகள் ஏதோ குற்றச்சாட்டுகளை சுமத்தி விட்டு போய்விட்டார்கள். சோ இவரை குறித்து என்ன செய்யறாரு, விசாரிக்கிறார். சோ பலர் மூலமா விசாரிக்கிறார். பலர் மூலமா விசாரிக்கிறது என்ன தெரியுது, இவர் ஒரு இன்ஃபுளுயன்ஷியலான பெர்சன், இவருக்கு என்ன செல்வாக்கு உள்ள ஒரு மனிதன். சோ மார்க்கத்தை பின்பற்றுவோர் மத்தியிலே இவர் ஒரு பிரபலமான ஒரு போதகர். சோ இவர் பிரபலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அநேக பணக்காரருடைய நண்பர்களா இருக்கிறார். சோ ரோம சாம்ராஜ்யத்திலே பல பட்டணத்துக்கு போயிருக்கிறாரு, பல பட்டணத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, பலர் இவருடைய சீஷர்களா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு லிடியா. சோ அவர் என்ன செய்யறாரு,
ஒரு பணக்கார ஒரு பெண்ணாய் அவரு பர்பிள் கார்மெண்ட், ரத்தாம்பர வஸ்திரங்களை விற்கிறவராய் காணப்பட்டார். அதனால அவர் பணக்கார. அந்த பெண்மணி எப்படி இருந்தாங்க? பணக்காரர். பிலமோன் இருந்தா கொலேசு பட்டணத்துல இருந்தார். கொலேசு பட்டணத்துல இருந்தது மாத்திரமல்ல, அவர் பணக்காரர் இருந்தனால அவர்கிட்ட அநேக இருந்தாங்க, ஸ்லேவ்ஸ், அடிமைகள் இருந்தாங்க. சோ ஒனாசிமஸ் அப்படிப்பட்ட ஒரு அடிமையா அவன் என்ன செய்யறான்? சோ பிலமோன் இருந்து ஓடுகிறது நாம் பார்க்கணும். அப்ப பவுலுக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள், செல்வாக்கு மிகுந்த நண்பர் இருக்கிறார்கள், பணக்கார நண்பர் இருக்கிறார்கள். எளிதாக இவர்களால் என்ன செய்ய முடியும்? பணத்தை கொடுத்து பவுலை விடுவிக்க முடியும். சோ இத என்ன செய்யுது? ஃபெலிக்ஸுக்கு தெரியும். சோ அதனால என்ன செய்யலாம்? பேராசை உள்ளவனாக மாறுகிறான். சோ 10வது கற்பனை என்ன சொல்கிறது? பிறனுடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக. சோ இவருக்கு என்ன செய்யணும்? எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது பணக்கார வேண்டும். சோ இங்கு ஆளுநராய் இருப்பது அதிகாரம் செலுத்துவதற்கு மாத்திரமல்ல, ஆதாயம் தேடுவதற்காகவும். சோ அதிகாரம் செலுத்தி என்ன செய்யணும்? ஆதாயம் கண்டுபிடிக்கணும். எப்படிப்பட்ட ஆதாயங்கள்? நீதியோ நியாயமோ அதெல்லாம் பத்திய கவலை கிடையாது. எப்படியாவது நான் பணக்காரன், எப்படியாவது நான் பொருள் சேர்க்க வேண்டும். அதற்காக ஒரு லஞ்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். சோ அது நல்ல வேலை வர வேண்டும், சாதகமான நேரம் வர வேண்டும் என்று சொல்லி பெலிக்ஸ் சொன்னது எதை குறித்து சொன்னது? எப்பொழுது பணம் கைமாறுதோ, சோ அந்த வேலைக்காக எப்போ பணம் கை மாறும் அப்படின்னு சொல்லி காத்திருக்க நாம் பார்க்கிறோம். சோ லஞ்சம் என்பது இன்றைக்கு நேற்றல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காணும். சோ மனிதர்கள் பேராசைக்காரர்கள். சோ 10வது கற்பனையை மனிதர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் என்ன செய்றாங்க? அதை பின்பற்றுவதில்லை, அதை நிறைவேற்றுவதில்லை, அதை அவர் என்ன செய்றாங்க? நிராகரிக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். சோ இந்த பெலிக்ஸ் என்ன செய்யறான்? அவரை தொடர் சிறையிருப்பிலே வைத்திருக்கிறார். சோ இது ஒரு பெரிய 5 ஆண்டுகள் அளவு அவன் செய்யறான், சிறையிருப்பிலே இருக்க வேண்டியது. எருசலேமுக்கு வந்தான், எருசலேம்ல அரெஸ்ட் பண்ணப்படுறான், எருசலேம்ல இருந்து சிசரியாவுக்கு வர்றாங்க, சிசரியாவில் ஒரு விசாரணை நடக்குது. அந்த விசாரணை முழுமை பெறவில்லை. விசாரித்தவன் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. விசாரித்தவன் என்ன சொல்றான்? ஒரு நல்ல நேரம் வர வேண்டும் என்று சொல்லி. அந்த நல்ல நேரம் எவ்வளவுன்னா, லஞ்சம் கொடுத்தா இவர் சொல்றதை இன்னும் கொஞ்சம் கேட்டுட்டு இவர் அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தார். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் கைதியாக விடப்பட்டு நாம் பார்க்கிறோம். சோ அநீதியான சூழ்நிலைகளை நாம் எப்படி கையாள? சோ இங்க பவுல் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனா என்ன செய்யறாரு? அநீதியாக அவரை சிறையிலே வைக்கிறார். சோ நம்ம உலகத்திலே அநீதி நம்மேல் சுமத்தப்படும். சோ அநீதியான சூழ்நிலைகளை எப்படி கையாள்வது? சோ இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். சோ இங்க பவுல் என்ன செய்யறாரு? அநீதியை சந்திக்கிறாரு, சிறையில இருக்கிறார். சோ சிறையில இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை என்னவாயிருக்கும்? அவர் என்ன யோசிச்சிருப்பார்? சோ பின்னாடி நமக்கு தெரிகிறது என்னது? சிறையிலிருந்தே இருந்து கொண்டே கடிதங்கள் எழுதினார். சிறையில் இருந்து கொண்டே கடிதங்களை எழுதினார். அது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு பகுதியாயிற்று. சோ ஒருவேளை ஆண்டவர் அவரை சிறைச்சாலையிலே கொண்டு செல்லவில்லை என்றால் அவர் என்ன செய்திருக்க முடியாது? அந்த கடிதங்கள் எழுதியிருக்க முடியாது. புதிய ஏற்பாடின் ஒரு பகுதியை எழுத வேண்டும் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டுல ஒரு பகுதி ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு சிலர் என்ன செய்யணும்? துன்பத்தையும் தியாகத்தையும் அனுபவித்தாங்க. சோ அநீதி ஒருவேளை உலக பிரகாரமாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு அங்கிருந்து எழுதின கடிதங்களுடைய அனுபவங்கள் மூலமாக நாம் இன்னும் ஆண்டவரை குறித்து தெளிவான அறிவை பெற்றவர்களாக காணப்படுகிறோம். சோ அது மாத்திரமில்லை, என்ன பார்க்கிறோம்? திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்காத. சோ நிறைய நேரங்கள்ல யோசிக்கிறோம், இதை செய்வோம், அதை செய்வோம்.
அதனாலதான் யாக்கோபு செய்ற ஆண்டவன் சித்தமானார் என்பதை சேர்த்து சிந்தியுங்கள், சேர்த்து சொல்லுங்கள். உலகத்துல உள்ள பல காரியங்கள் என்ன செஞ்சாங்க, இப்படி திட்டமிட்டு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. ஆனால் அவர்கள் திட்டமெல்லாம் வீணடிக்கப்பட்டது. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், குதிரையானது பந்தய நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால். சோ நம்முடைய திட்டங்கள் செய்ய, முயற்சிகளை செய்ய, நம்முடைய அறிவை கொண்டு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம். ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவர் காரியங்களை வாக்கி செய்கிறவர். அது மாத்திரமல்ல, இறையாண்மையை பார்க்க வேண்டும். ஆண்டவர் செயல்படுகிறது. சோ இப்படி சிறைச்சாலையில போகிறதுனாலே முதலாவது ஆண்டவர் என்ன செய்ய, அவரை பயன்படுத்த எப்படி பயன்படுத்துகிறார்? ரோம சாமிய ராஜ்யத்தின் முக்கிய அதிகாரிகளுக்கு முன்பாக பவுலுக்கு சாட்சி சொல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. இது ஒரு பெரும் பாக்கியமாக அவர் யோசிக்கிறார். சோ அந்த வாய்ப்புகளை அவர் பயன்படுத்த, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அதிகாரத்தில் இருக்கிறவர். ஒருவேளை பவுல் போய் நிறைய ஊர்களை பிரசங்கம் பண்றார், நிறைய யூதருடைய ஆலயத்துல பிரசங்கம் பண்றார், அல்லது அந்த ஹால் ஆஃப் டைரனஸ்ல இருந்து பிரசங்கம் பண்றார். அப்படி பண்ணும் பொழுது இந்த கிளாடியஸ் சீசரோ அல்லது ஃபெலிக்ஸ் போன்றவர்களோ அவரிடத்திலிருந்து கேட்பதற்கு வரமாட்டார். ஆனால் இந்த இதுல நம்ம பார்க்கிறோம், இப்ப இந்த சிறையின் நிமித்தமாக இவரால் என்ன செய்ய முடியுது? அதிகாரிகளை நேரடியா ஆண்டவர் அவருடைய அழைப்பில் போது சொன்னது போல, என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக துக்கங்களை அனுபவித்து அநேகருக்கு சாட்சி பகிர்ந்தவர். அந்த காரியங்கள் நிறைவேறுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்ப பவுல் என்ன செய்ய முடியுது? பொறுமையா இருக்க வேண்டும். இந்த ஃபெலிக்ஸ் உடைய நேரம் எப்ப வரும் தெரியாது. ஃபெலிக்ஸ் இவரை கூப்பிடுவாரா கூட மாட்டாரா தெரியாது. இன்னொரு விசாரணை நடக்குமா நடக்காதான் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யணும்? பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும், உதவி செய்ய முடியும். ஆண்டவர் எப்படி செயல்பட விரும்புகிறார் என்பதை நாம் அறியாத காரணத்தினாலே பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நிறைய நேரங்கள் என்ன செய்யறோம்? நம்ம அவசரப்படும். ஆனா என்ன செய்யறாரு ஆண்டவர்? என்ன எதிர்பார்க்கிறார்? பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பொறுமையாக காத்திருக்கும் போது ஆண்டவர் சரியான வாசலை திறந்து ஜெயத்தை தர முடியும்.